ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மூணாரோட பார்ட் 3 vlog பார்க்கலாமா? ஒரு வழியாக ஊரெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு ஜீப் பிக்கப் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வரீங்கன்னா அது இங்கே பார்க் பண்ணிவிட்டு பார்க்கிங் ஃபீஸ் ஒரு 200 ருபீஸ் பே பண்ணிவிட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஜீப்பில் ஏறிட்டிங்கன்னா அவங்க உங்களை அலங்காமல் குலுங்காமல் கொலுக்கு மேலே கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு சொல்லணும்னு தான் ஆசை. ஆனால் அவங்க குலுக்கில் ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க அப்படின்னு தாங்க சொல்கிற மாதிரி இருந்தது. அவங்க மேலேயும் சொல்லி தப்பு இல்லை, ரோடே அந்தளவுக்கு டஃப்பாக தான் இருந்தது. ஆனால் இதுக்கு ஏன் கொலுக்கு மலைன்னு பேர் வச்சாங்கன்னு அப்போ தாங்க எனக்கே புரிஞ்சுது. ஒரு வழியாக கொண்டு வந்து கொலுக்கு மலையோட கேன்டீன் கிட்டே ரீச் பண்ணிட்டாங்க. கொலுக்கு மலை வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் டீ எஸ்டேட்டு. அங்கே க்ரீன் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரூமு. ஸோ வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் டீ எஸ்டேட்டில் தங்க போகிறோன்னு நினச்சி பார்க்கும்போது சூப்பர் எக்ஸைட்டடாக இருந்தது. நிறைய பேர் ஸ்டே எதுவும் புக் பண்ணாமல் டைரெக்டாகவே இங்கே சன்ரைஸ் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் வருவாங்க. ஆனால் நாங்கள் இங்கே ஈவினிங் சன்செட் பார்த்துட்டு மார்னிங் போஸ் பீக்கில் சன்ரைஸ் பார்க்குற மாதிரி தான் பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ டக்குன்னு ரூமுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சன்செட் பார்க்க போகலான்னு கிளம்பிட்டோம். ரூம்ஸும் டீசெண்டாக தாங்க இருந்தது. முன்ன பின்ன இருந்தால் கூட நாங்கள் 3 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். எங்கள் சன்னா மேடம்க்கு தான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆனால் அவங்களுக்கே ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, நைஸ் ரூம். Guys, this is not your room. Don't get your hopes high. Yeah. Why? That is only your room. Which is my room? That. செக்இன் பண்ணி முடிஞ்சதும் ஜாகுவார் ராக் கிட்ட போகிறதுக்கு வண்டியும் ரெடியாக இருந்தது. போகிறதுக்கு முன்னாடி கேன்டீன் கிட்ட ஸ்டாப் பண்ணி சூடாக டீயும் பிஸ்கெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறோன்னா இந்த சார்ஜஸ் எல்லாமே அதுலேயே இன்க்ளூட் ஆகிடும். இல்லை நம்ம சன்ரைஸோ சன்செட் மட்டும் பார்த்துட்டு போகிற மாதிரி வரும்னா நம்ம என்ன வேணுமோ அதை தனியாக பே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் போகிற வண்டியில் ஏதோ பேக்கேஜ் கொடுத்து விடணுங்கிறதுக்காக ஒரு 10 minutes வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் நாங்கள் அங்கே இருக்கிற டென்ட் ஸ்டே எல்லாமே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரூமுக்கும் டென்ட் ஸ்டேக்கும் அரௌண்ட் ஒரு 3,000 to 4,000 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வரும்னு நினைக்கிறேன். டென்ட்டில் ஸ்டே பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நமக்கு அந்த மாதிரி வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மவுண்டனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தாங்க அந்த ஜாகுவார் ராக் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாய்.